நியூஸ் தமிழ் கழுகு. ஒரு IAS அதிகாரி போலி கம்பெனி மூலமா ஒரே வருஷத்துல கருப்புல இருந்த 300 கோடி ரூபாயை வெள்ளையாக்கி இருக்காராம். விஷயம் வெளியில கசிஞ்சு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை துவங்கி இருக்கான். சென்னை மாநகர வளர்ச்சிக்கு அத்தாரிட்டியா இருக்கிற பிரகாசமான அதிகாரி ஏற்கனவே பல சிக்கல்களை மாட்டி இருக்கிற நிலையில ஈசிஆர்ல இருக்கிற தன்னோட வீட்டு விலாசத்துல ஒரு கம்பெனியும், பெருந்துறையில தன்னோட டாக்டர் மச்சா மேற்பார்வையில ஒரு கம்பெனியும் துவங்கி அரிசி பருப்பு ஏற்றுமதி செய்யறதா கணக்கு காட்டி கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 200 கோடி முதல் 300 கோடி வரைக்கும் கருப்பான கரன்சியை வெள்ளையா மாத்தி இருக்காராம். இதுக்கான வணிக வரியை மட்டும் கரெக்டா கட்டி பேப்பரை ரெடி பண்ணிட்டாராம். எல்லாமே போலி பில்லுன்னு சந்தேகப்பட்ட வணிக வரித்துறையோட உயர் அதிகாரி இந்த நிறுவனங்களை பத்தி விசாரிக்க போக எல்லாம் போலி நிறுவனங்கள்னு தெரிய வந்துச்சான். கடைசியில பிரகாசமான அதிகாரியே நேர்ல போய் விஷயத்தை சொல்லி அமுக்க பார்த்தாராம். ஆனா விஷயம் வெளியில கசிஞ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையில விசாரணை துவங்கி இருக்கான். 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போட டிமாண்ட் நோட்டு கொடுத்திருக்கான் வணிக வரித்துறை. இன்னொரு பக்கம் கொங்கு பகுதியில அந்த அதிகாரி மச்சா மூலமா சொத்துக்களை அடமானமா வாங்கி அதிகமான வட்டிக்கு பணம் கொடுக்கிற சைடு பிசினஸ்லயும் அந்த அதிகாரி ஈடுபட்டு இருக்கிறதும் இப்ப தெரிய வந்திருக்கான். இந்த விவகாரத்துல போலீஸ் விசாரணை கூட இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு பேசிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் எல் முருகன் MLA-வா ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் தன்னோட மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போறது உறுதியா. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதியில வெற்றி பெறுவாருன்னு சில கணிப்புகள் ஒரு பக்கம் சொல்ல, மே 4 ரிசல்ட் வேற மாதிரி வந்தாலும் முருகன் தன்னோட மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போறது உறுதிங்கிறாங்க. அவர் மேல டெல்லி பாஜக ஏதோ சில விவகாரங்கள்ல அதிருப்தியில இருக்கான். இவருக்கு பதிலா அண்ணாமலைய மத்திய அமைச்சராக்குற திட்டத்துல இருக்கான் கட்சி தலைமை. ஆந்திராவில அடுத்து காலியாக போற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள்ல ஒண்ணுல அண்ணாமலைய நிக்க வச்சு மத்திய அமைச்சராக்குற முடிவில் இருக்கான் பாஜக. ஆனா அண்ணாமலை கூடவே இருக்கும் ஒரு கொங்கு பகுதி பாஜக பிரமுகர் அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி கிடைத்து விடாதபடி சில வேலைகளை செய்யறாராம். மே 4 நெருங்குற நிலையில திமுக, அதிமுக, தாவேகான்னு ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி அமைக்கிற நம்பிக்கையில அதிகாரிகள் லிஸ்ட தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே திமுக ஆட்சியில இருக்கிற நிலையில தற்போதைய அதிகாரிகள்ல ஒரு சிலரை தவிர இருக்கிற அதிகாரிகளை அப்படியே தக்க வைக்கிற மனநிலையில திமுக இருக்கான். ஆனா அதிமுகவுல போலீஸ் நிர்வாகம்னு IPS IAS அதிகாரிகளோட பெரிய லிஸ்ட் ரெடியாகி இருக்கான். எந்த துறைக்கு யார், சட்டம் ஒழுங்கு, போதை ஒழிப்புன்னு உயர் போலீஸ் அதிகாரிகளோட பெரிய லிஸ்ட எடப்பாடி ஓகே செஞ்சிருக்காராம். இந்த நிலையில அதிமுக தலைமை அலுவலகம் அமைஞ்சிருக்கிற அவ்வை சண்முகம் சாலையில சில பேட்ச் ஒர்க்குகள், இருக்கிற டிரான்ஸ்பார்மர்களை மாத்துறதுன்னு மராமத்து வேலைகள் நடக்க அடுத்து அதிமுக ஆட்சியாங்கிற கேள்வியை எழுப்புற அளவுக்கு அதிகாரிகளோட செயல்பாடுகள் உன்னிப்பா கவனிக்கப்படுது. திமுக அதிமுக பக்கம் உயரதிகாரிகள் வெளிப்படையாவே அணிவகுத்து நிற்க, தாவேக விவகாரத்துல அதிகாரிகள் வெளிப்படையா இன்னும் முடிவெடுக்கலையாம். அதே நேரத்துல ஒரு சில அதிகாரிகள் விஜய அடிக்கடி சந்திக்கிறாங்களாம். தாவேக தொகுதிகள்ல களமிறங்கின உதயநிதியின் 14 பேர் படையால எதிர்பார்த்த முடிவுகள் வந்துட்டா அவங்களுக்கு திமுகவுல முக்கிய பொறுப்புகள் காத்திருக்கா. பெரம்பூர் உள்ளிட்ட தாவேக்காவோட மிக முக்கிய தொகுதிகள்ல உதயநிதியே ஒரு இளைஞரணி படைய களம் இருக்கனாராம். இந்த படையில 14 பேர் இருந்தாங்களாம். இந்த 14 பேரும் தமிழ்நாடு பூராவும் தங்களுக்கு விசுவாசமான இளைஞரணியினரை தங்களுக்கு உதவியா சேர்த்துக்கிட்டு அந்த தொகுதிகள்ல பொதுமக்களோட பிரச்சனைகளை கேட்கறது, தேவையான உதவிகளை செய்யறதுன்னு மக்கள் சேவகர்களா மாறி மைக்ரோ லெவல்ல தொகுதி முழுக்க ஊடுருவனாங்களாம். இவங்களோட தினசரி களப்பணிகளை உதயநிதியை நேரடியா கண்காணிச்சாராம். விஜயோட 2 தொகுதிகள்ல திமுக ஜெயிக்கிறது, மத்த தொகுதிகள்ல தாவேக்க பெரிய வாக்குகளை வாங்காம தடுக்கிறது தான் இந்த படையோட குறிக்கோளாம். தேர்தல் முடிவுகள்ல உதயநிதியோட பிளான் ஒர்க் அவுட் ஆகியிருந்தா தாவேக்க தொகுதிகள்ல களமிறக்கப்பட்ட திமுக இளைஞரணியினருக்கு அரசாங்கத்துல வாரியம் உட்பட பல பதவிகளும் கட்சியிலையும் முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்க அறிவாலயம் தீர்மானிச்சிருக்கான்.
நியூஸ் தமிழ் கழுகு.